அதில் வந்து ஒரு ஷர்ட் போட்டுட்டு ஜட்டி போட்டுட்டு சாங்கு அதுலேயே எங்கள் அப்பா வேணான்ட்டாரு. கீழே ஒன்றுமே இல்லை. போத்தீஸ் ஸ்வர்ணமகாலின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை. ஐஸ்வர்யம் பொங்கும் எங்கள் புன்னகைகளை சவரனுக்கு ரூபாய் 1500 தள்ளுபடியில் வாங்கி கொண்டாடுங்கள். போத்தீஸ் ஸ்வர்ணமகா, இது பரிபூர்ணத்தின் அடையாளம். வெறும் ஜட்டி போட்டு ஷர்ட் போட்டால் அது என்ன அப்படின்னு. பட் அந்த படத்தில் பார்த்தா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு அந்த சாங்கு. எங்களுக்கு ப்ரொடியூசர் பணம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு கம்பெனிக்காரங்க பணம், எல்லாம் ஒரு ஜாப் தான். ஆனால் அந்த ஜாபில் நாங்கள் பணம் வாங்கிக்கிறோம், நாங்கள் நடிக்கிறோம். ஆனால் நடிகைங்களுக்கு மட்டும் அது என்னவோ தெரியல, அது ஒரு கேவலமாக சொல்கிறாங்க. துபாயில் ஒரு டான்ஸ் ஷோ, அதில் வந்து குஷ்புனே சொல்லி என்னை ஸ்டேஜில் வர வச்சாங்க. ஐயோ என்ன ஏது பயந்துட்டேன் நான். பயங்கர கிளாப்பு. ஒருத்தர் ஃபோன் மேலே ஃபோனு எனக்கு, குஷ்பு மேம் ஐ வாண்ட் டு see you one time. ரொம்ப டார்ச்சர் பண்ணா. நடிப்புன்னு வந்துட்டா எல்லாமே செஞ்சு தான் ஆகணும். பணம் கொடுக்குறாங்க. அதை விட நான் ஒரு படங்கள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்மளும் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டிருக்கலாம் அப்படின்லாம் தோணுது. ஒரு கோட் மாதிரி ஒன்று போட்டுட்டு ஷார்ட் ஓகேவா, அதை அவுத்துட்டு திரும்பி போய் நிற்போம், திரும்பி எடுத்து மாட்டிப்போம். அதை தூக்கியே போடுறீங்க அப்படின்னாங்க. நான் தான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், சினிமா எடுக்கிறேன்னு ஏதோ 2-3 படம் எடுத்து எல்லாம் லாஸ் ஆகி படத்தை ரிலீஸும் பண்ணாமல் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் என்னவோ பண்ணார், பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய என் ஹஸ்பண்ட்காக நான் நிறைய எழுந்திருக்கேன். சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றை நமது நாதஸ் நடத்தி வரும் வேளையில் நடிகைகள் பலரையும் நமது நாதஸ் நேர்காணல் நடத்தி வருகிறது. அந்த வகையில் தற்போது நம்முடன் இருப்பவர் நடிகை பாலாம்பிகா. வணக்கம். வணக்கம். அதை தொடர்ந்து பிரசாந்த் சாரோட வண்ண அதுலயும் நீங்க கேஸ்ட் ஆக வேண்டியது வாய்ப்போ, அது எப்படி? இல்லை, அது மெயினாக என்னென்னா அதில் வந்து ஒரு ஷர்ட் போட்டுட்டு ஜட்டி போட்டுட்டு சாங்கு அதுலேயே எங்கள் அப்பா வேணான்ட்டாரு. கீழே ஒன்றுமே இல்லை, வெறும் ஜட்டி போட்டு ஷர்ட் போட்டால் அது என்ன அப்படின்னு. பட் அந்த படத்தில் பார்த்தா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு அந்த சாங்கு. ஏன்டா மிஸ் பண்ணோன்றலாம் தோணுது. எப்படி இதை கம்பல் பண்ணாங்களா, இது நல்லா இருக்கும் அப்படின்னு எதுவும் கம்பல் பண்ணுறதுக்கான விஷயங்கள்? கம்பல் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா கலராக இருக்கும், அழகாக இருக்கும். யாரோ நல்லா இல்லை நடிக்குது, என்னம்மா நீ இவ்வளோ கலராக அழகாக இருக்க. நீங்கள் எப்படி என்னோட இன்டர்வியூவில் என்ன போடுவீங்க, பழைய படம் ஏதாவது போடுவீங்கல்ல, அது தெரியும் எல்லாருக்கும், ஓ ஹீரோயினா இவ்வளோ அழகாக இருக்கலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபிகரை எப்படி விடுவாங்கல்ல, அதனால சம்டைம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இந்த பிரச்சனை இல்லாமல் ஆடை இதுதான் வேணும், இப்படி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறனாலையும் அது தவிர்க்கப்பட்டது. அப்போ அதுக்கும் முட்டுக்கட்டை போட்டாரோ? இல்லை, நான் இப்போ தம்பிக்கு ஒரு பாட்டில் ஹீரோயினாக தானே பண்ணேன். அதில் லிப் டு லிப் கிஸ் பண்ணுறேன். அதில் ஃபர்ஸ்ட் அது ஒத்துக்க முடியாது, பாதி படம் முடிஞ்சு போச்சு, அது பண்ணி தான் ஆகணும்னு ப்ரொடியூசரும் சொல்லிட்டாங்க, டைரக்டரும் சொல்லிட்டாங்க. என்ன பண்ண முடியும், அது ஒரு செகண்ட் வரும், ஒரு நொடி. இப்போ அது ரொம்ப கேஷுவல் ஆகிடுச்சு, இப்போ அதெல்லாம் ஒரு மேட்ரையில் அது மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கே நான் 1 ஹவரா நான் நடிக்க மாட்டேன், பண்ண மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் டைரக்டர் கூப்பிட்டு புரிய வச்சு, நீ ஸ்க்ரீனில் பாரு அப்போ தான் அது அழகாக இருக்கும் அப்படிலாம் சொல்லி தான் அது புரிய வச்சு தான் அந்த பண்ண வச்சாங்க. சின்ன பூ வைக்கல, அதில் ஸ்விம் சூட்டு போட்டு தான் நடிச்சிருக்கேன். ரொம்ப நேரம் அது ஒத்துக்கவே, இந்த சாங்க்கு நான் ஒத்துக்கவே இல்லை, ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட மாட்டேன்னு. அனுராதா அக்காவும் அவங்க ஹஸ்பண்ட் தான் அதில் மாஸ்டர், அவங்களும் அதை சொல்லுவாங்க, இவர் இந்த நடிகை நல்லாவா இருக்கு, அதுவே ஸ்விம்மிங் ட்ரெஸ் போடுது, நீ என்னடி அழகா இருக்க, கலரா இருக்க, உனக்கு அழகா இருக்கும்டி, நீ ஸ்க்ரீனில் பாரு அப்படி சொல்லி என்னை வந்து எப்படியோ ஒன்று சம்மதிக்க வச்சிடுறாங்க. ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு தான் அந்த சாங்லாம் நான் பண்ணேன் அந்த இதில். ஸோ கம்பல் பண்ணுறது ஓகே, அது சொல்கிற விதங்கள் இருக்குது. ஆனால் நான் ஏன் ஒத்துக்கலைன்றது அது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸ்க்ரீனில் பார்த்தா பரவாயில்லையே, நல்லா தானே இருக்கும், அழகாக தானே இருக்குது அப்படின்னு தோணுது. இந்த மாதிரியான விஷயங்களை படம் ஒப்புக்கொள்வதற்கு முன்னாடியே சொல்கிறது இல்லையோ, படம் போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறனால தான் நான் இப்படி தான் நடிப்பேன்னு உங்களை மாதிரி சொல்கிற ஆட்களுக்கெல்லாம் அது கசப்பான நிகழ்வாக மாறிடுது. என்னென்னா அவங்க வந்து படம் பாதி எடுத்துகிட்ருக்காங்க, ஸோ பிஸ்னஸ் ஆகணும், அது ஒன்று இருக்குது இல்லையா. அப்போது இது ஏதாவது ஒரு நடுவில் இந்த ஒரு பிட்டு போட்டால் நல்லாயிருக்கும்ன்றது பிஸ்னஸ்க்காக பண்ணுறாங்க. இதெல்லாம் நடுவில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது தான். அந்த கிஸ்ஸி சீன்லாம் கிடையவே கிடையாது, நடுவில் அது போட்டாங்க. ஒரு சின்ன பொண்ணு ஒரு சின்ன பையன் லவ் பண்ணுறாங்க, ரொம்ப ஏங்குறாங்க, பார்க்கணுன்னு தவிக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் சந்திக்கும்போது அந்த ஒரு லைட்டாக அப்படி ஒரு கிஸ், அவ்வளோதான் அப்படின்னு தோணுது.
அது டைரக்டரோட ப்ரொடியூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே, நமக்கு அது தப்பாக தெரிஞ்சுது. இப்போ அதை பண்ணதுனால அவங்களுக்கு அந்த படம் வந்து பிஸ்னஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ இப்படி நடுவில் வர்றது தான், யாருமே பிளான்லாம் பண்ணுறது கிடையாது. ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸு அந்த சாங்கில் கிடையாது. அப்புறம் டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் இது பண்ணி இந்த நல்லா இருக்கும், ஒரு சின்ன பிட்டு, ஒரு சின்ன இதுதான், ஒரு 2 நிமிஷம் தான் வரும்மா பவுடர், நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்புறம் ஸ்விம்மிங் ட்ரெஸ் மேலே ஒரு கோட் மாதிரி ஒன்று போட்டுட்டு ஷார்ட் ஓகேவா, அதை அவுத்துட்டு திருப்பி போய் நிற்போம், திருப்பி எடுத்து மாட்டிப்போம். அதை தூக்கியே போடுறீங்க அப்படின்னாங்க. அது மாதிரி நடிப்புன்னு வந்துட்டா எல்லாமே செஞ்சு தான் ஆகணும். பணம் கொடுக்குறாங்க, அதை விட நான் ஒரு படங்கள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்மளும் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டிருக்கலாம் அப்படின்லாம் தோணுது. அப்படி இருந்திருந்தா நம்ம இன்னும் பெரிய உயரத்துக்கு போயிருப்போம் அப்படின்ற எண்ணம். ஆமாம், அப்படி இருந்திருக்கோம். சினிமா வந்து எப்படின்னா நம்மளும் ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஆகினா மட்டும்தான் பெரிய உச்சிக்கு போக முடியும். சில பேர் இப்படி தான், சில விஷயங்களாலே நிறைய பேர் பெரிய ஆளாக ஆக முடியாமல் அப்படியே இருக்கிறதும் ஒரு ரீசன் இருக்குது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க. தமிழ் உங்களுடைய தாய்மொழி, அதனால அது வந்துடுது. தெலுங்கு, மலையாளம் அதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க? மலையாளம் ஈஸி, நம்ம தமிழ் மாதிரி தான், அது கொஞ்சம் பாதி பாதி. எங்கள் அம்மா வந்து மலையாளம் தான், எங்கள் அம்மா மலையாளி தான். அதனால் எனக்கு கொஞ்சம் வந்துடுச்சு. அது இவடே வந்தும் அவடே போய் இவ்வளோதான் விஷயம், நம்ம இதுதான் அதில் கொஞ்சம். ஆனால் தெலுங்கு சுத்தமாக எனக்கு தெரியாது. எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்து மொண்டி మొగుడు పెంకి పెళ్ళంனு ஒரு தெலுங்கு படம், ஒய் நாகேஸ்வரராவ் டைரக்ஷனில் உட்லண்ட்ஸ் ஹோட்டல் கிட்ட தான் அங்கே செலெக்ஷன் நடக்குது. டைரக்டர் வந்து என்னை பார்த்தோன்னு ஓகே பண்ணிட்டாரு. அது ஒரு செகண்ட் ஹீரோயின் கேரக்டர், விஜய் சாந்தி சுமன். அது சொன்ன உடனே நம்மளுக்கு ஓகே ஆயிடுச்சு, அவரும் ஓகே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நானே சொன்னேன், சார் எனக்கு தெலுங்கு தெரியாது சார் அப்படின்னு. அவர்னால தமிழ் பேசுகிறார் டைரக்டர். உங்களுக்கு தெலுங்கு தெரியும்னு நினச்சி அவர் கேஷ் பண்ணிட்டாரா? ஆமாம், தெலுங்கு தெரியும்னு நினச்சிட்டு ஓகே பண்ணிட்டார். சார் தெலுங்கே தெரியாது சார். ஏமா அதை முன்னாடி சொல்லக்கூடாது. சரி, தெலுங்கு சொன்னால் புரிஞ்சுப்பியா? ஓ, சொல்லி கொடுத்தா பேசுவேல்ல? ஓகே சார் பேசுவேன். ஓகே, டிக்கெட் போடுங்கப்பா. ஹைதராபாத் போயிட்டேன். ஷூட்டிங் ஸ்டார்ட் நடந்துட்டு இருக்கு, அவ்வளோ தைரியம் போயாச்சு. பார்த்தா அசிஸ்டன்ட் டைரக்டர் இவ்வளோ பெரிய பேப்பர் கொண்டு வந்து கொடுக்குறாரு, டைலாக் பேப்பர் ஃபுல்லாக தெலுங்குல எழுதிருக்கு. நீங்கள் ஏதோ ஒரு லைன் நினச்சிருப்பீங்க. கண்ணில் தண்ணியாக வந்துடுச்சு எனக்கு. ஐயோ இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, என்ன சொல்கிறதுன்னு. அதுக்கப்புறம் போய் நானே டைரக்டர்கிட்ட போய் மெதுவாக, சார் தெலுங்கு தெரியாது, பேப்பர் வேறு டைலாக் பேப்பர் கொடுத்துட்டாங்க சார், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். ஒன்றும் பயமும் இல்லை. பட் அவருக்கு தமிழ் தெரியும். அவருக்கு தமிழ் தெரியும், நல்லா தமிழ் பேசுகிறார் அவர். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் வந்து நான் டைலாக்கை தெலுங்குல சொல்கிறேன், நீ தமிழில் எழுதிக்கோ, ஈஸி தான். ஓகே சார். அதே மாதிரியே தமிழில் உட்காந்து பிரேக்கு எல்லாம் சாப்பிட்றாங்க, நான் அவங்க தமிழில் எழுதிட்டுருக்கேன். எழுதி பைஹாட் பண்ணுமானாரு, பைஹாட் பண்ணியாச்சு. ரெடியாம்மா, படிச்சிட்டியா? ஓகே சார். டேக் போகலாமா? இல்லை சார், ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஓகே, பேசு. చాల జల్ల జొక్కల నువ్వును ఒక వేళ లేదు. என்னது இது, எக்ஸாமா நடக்குதுங்க அப்படி. இல்லை சார், அதான் தான் சார் படித்தேன், இதாம்மா சிச்சுவேஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைலாக் சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அது எழுதுனல்ல, அதனால இன்னும் எனக்கு தெரியாது, அந்த டைலாக் மட்டும் நல்ல படம். அது எப்படி உள்வாங்கினீங்க? அதுக்கப்புறம் அந்த சீனை உள்வாங்கி எப்படி நடிச்சிங்க? அவர் சொல்லி கொடுத்தாரு. ஒரு அண்ணன் தங்கச்சிமா விஜய் சாந்தி வராங்க, அவங்க தான் செயினை ஒருத்தன் அறுக்கிறான், அவங்க வந்து காப்பாற்றுறாங்க. இதை நீ அண்ணங்கிட்ட இந்த நடந்த கதையை சொல்கிற, இவ்வளோ அழகாக சொல்லணும் அண்ணங்கிட்ட. அண்ணையா அப்படின்னு சொல்ல வேணாமா? ஆமாம் சார். சிச்சுவேஷன் சொன்ன உடனே அப்படியே பண்ண, ஒரே டேக்கில் ஓகே பண்ண, எல்லாம் கிளாப் பண்ணாங்க எனக்கு அந்த 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 ஸ்பாட்லேயே. அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஒரு தடவை உங்களை குஷ்புன்னு ஒரு தடவை இன்ட்ரடியூஸே பண்ணிட்டாங்களாமே? நான் ஒரு இதில் ஒரு நேர்காணலில் பார்த்தேன். ஆமாம், அது துபாயில் ஒரு எங்களுக்கும் அப்படி தோணுது, பட் தூரத்தில் இருந்தால் நம்பவே செஞ்சிருவோம். அப்போ அப்படியே இருப்பேன் கொஞ்சம். துபாயில் ஒரு டான்ஸ் ஷோ, அதில் வந்து குஷ்புன்னே சொல்லி என்னை ஸ்டேஜில் வர வச்சாங்க. நாளை ஐயோ என்ன ஏது பயந்துட்டேன் நான். ஒன்றும் இல்லைம்மா, யாருக்கும் இன்னும் அவங்கள யாரும் பார்த்ததில்லை, நீ வான்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் என்ன வர வச்சு பயங்கர கிளாப்பு. ஒருத்தர் ஃபோன் மேலே ஃபோனு எனக்கு, குஷ்பு மேம் ஐ வாண்ட் டு see you ஒன் டைம். ரொம்ப டார்ச்சர் பண்ணா ஒருத்தன் ஃபோனில். ஐயோ வேறு நம்பரில் இருந்தெல்லாம். அப்போ செல்ஃபோன் கிடையாது, லேண்ட்லைனு. நான் ரூமில் இருக்கிறேன், எனக்கு கால் வந்துக்கிட்டே இருக்கும், குஷ்பு மேம்கிட்ட பேசணும்ட்டு. பயங்கர அட்டகாசம்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மேம் பார்க்கும்போது எப்பயாவது பார்க்குற டைம் கிடைச்சதா சொன்னீங்களா? இந்த மாதிரி என்ன நீங்கள் வரைக்கும் அவங்க தெரியாது, ஒரு வேளை இன்டர்வியூவில் பார்த்தா வேணா
ஆனால் நான் அடிக்கடி பார்த்துட்ருக்கேன் அவங்கள, நிறைய ஃபங்க்ஷனில் பார்க்குறேன். நடிகர் சங்கம் எலெக்ஷன்லாம் நடந்துச்சு, அப்போ கூட என்கிட்ட பேசுனாங்க, பாலா எப்படி இருக்க, எத்தனை பசங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே என்கிட்ட கேட்டாங்க. எலெக்ஷனுக்கு உள்ளே ஓட்டு போட போகும்போது அவங்களுக்கு சொல்லலை என்ன சொல்ல நான் நீங்களாக மாறிய தருணம் அது அப்படின்னு சொல்லவே இல்லை. சொன்னாலும் என்ன ஒன்றும் பெருசாக நினச்சிக்க மாட்டாங்க, என்ன வேறு வழி கிடையாது இல்லை, அவங்க போயிட்டோம் அப்படின்றதுனால அவங்ககிட்ட இன்னும் தெரியாது. தெரிஞ்சு எனக்கு ஒரு வேளை கேட்டாங்கன்னா சொல்லிடுவேன். இப்படி போயிட்டு இருக்க கெரியர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு திடீர்னு ஒரு கேப் விழுந்துருச்சோம் மேம். ஒரு 12 வருஷம் இருக்கு மேம் ஒரு கேப். ஆமாம், கல்யாணம் ஆச்சு, அப்புறம் ஒரு 12 வருஷம் நான் ஆக்ட் பண்ணவே இல்லை. வேணான்ட்டாரா ஹஸ்பண்ட்? வேணான்ட்டாங்க. எனக்கும் வந்து டைம் இல்லை. கல்யாணம் ஆன உடனே கன்சீவ் பையன் பிறந்தான். 2003 அவன் பிறந்தான். அதுக்கப்புறம் 2005 பொண்ணு பிறந்துட்டா. ஸோ 2 குழந்தைங்க. யாரும் பார்த்துக்க ஆள் கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்துக்க ஆள் கிடையாது. யார் இருக்கா? மாமியார் ஊரில் இருக்காங்க, அவங்க வந்து புதுக்கோட்டையில் இருக்காங்க. எங்கள் அம்மா இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஏஜ் ஆனவங்க. எங்கள் அம்மாலாம் ரொம்ப லேட்டாக கல்யாணம் ஆகி லேட்டாக வயசானவங்க. அது அவ்வளோ தூரம் பார்த்துக்க முடியாது. அதுதான் மெயின் ரீசனு. அப்புறம் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறது, சாப்பாடு கொடுக்கறது, தூங்க வைக்கிறது, இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். எங்கே நீங்கள் ஷூட்டிங் போவீங்க? டைமே இல்லைல்ல. பையன் 1.5 வயசுலேயே இன்னொரு குழந்தை. ஸோ டைம் இல்லை. அப்புறம் அவரும் வேணாம், நடிக்கலாம் வேணாம். அவரும் கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தார் இந்த டைமில். கொஞ்சம் பிஸ்னஸ் அது இதுன்னு ஏதோ போயிட்டு, ஏதோ நான் தான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், சினிமா எடுக்கிறேன்னு ஏதோ 2-3 படம் எடுத்து எல்லாம் லாஸ் ஆகி படத்தை ரிலீஸும் பண்ணாமல் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் என்னென்னோ பண்ணார், பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. நிறைய என் ஹஸ்பண்ட்காக நான் நிறைய எழுந்திருக்கேன். காதல் திருமணம் சொந்தம் தான், அப்பாவோட தங்கச்சி பையன் தான் அவர், சொந்தம் தான். இருந்தாலும் நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லணுமா என்னன்னு தெரியல. இதெல்லாம் விதி நடந்த வலியான விஷயம். ரொம்ப சிரிச்சிட்டே சொல்ல வேண்டிய கடமையாக இருக்குது, ஒரு கட்டாயம் இருக்குது. பொதுவாக நடிகைகள்னாலே திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏன் ஒரு பிரச்சனையாகவே அமையுது. நானே ஒரு 2-3 நேர்காணல் பண்ணியிருக்கேன். மேஜிக் ராதிகா அவங்க சொன்னாங்க, இந்த காதல் திருமணம் தான் நான் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் சுலக்ஷனா மேம் சொன்னாங்க. பல்வேறு ரீசன், வேற ரீசன் இருந்தாலும் ஏன் நடிகைகளுக்கு ஒரு திருமண வாழ்க்கைங்கும் போது அது ஒரு பிரச்சனையாகவே? அதான் தெரில, அது ஏதோ ஒரு சாபக்கேடு மாதிரி இருக்குது. அது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சினிமா நடிகைகள்லாம் வந்து நாங்கள்லாம் எல்லாம் குடும்பத்துக்காகவே வாழ்கிறோம். தங்கச்சி, அக்கா, அப்பா, அம்மாக்காகவே வாழ்ந்துட்டு அன்பு கிடைக்கிறது இல்லை எங்களுக்கு. ஸோ எவனாவது நடுவில் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு அன்பு காமிக்கும்போது, இந்த குடும்பத்தில் இல்லாத அன்பு, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்மளே ஏர்ன் பண்ணுறோம், இவ்வளோத்தையும் சம்பாரிச்சிட்ருக்குறோம், நம்மளுக்கு எதுவுமே யாரும் ஒரு சாப்பிட்டியா தூங்குனியான்னு கேட்கல. ஏன்னா ஒரு இந்த நடுவில் கேட்கும்போது அது நம்மளுக்கு பெருசாக தோணுது, அன்பாக தோணுது. அவன் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு புளிச்சு போயிடுதா, அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலைகளை காமிக்கிறாங்க. நீ என்ன பெரிய நடிகை தானே, என்ன உத்தமியா, நீ நடிகை தானே, அப்படி தானே, இப்படி தானே அப்படின்னு. ஆனால் சில நடிகைகள் எப்படின்னா, சினிமா கல்யாணத்துக்கு அப்புறமாவும் அதே ஆர்டிஸ்டாகவும் கெத்தாகவும் இருப்பாங்க. நான் ஆர்டிஸ்ட்டு, நான் நடித்தேன், என் பின்னாடி ஒரு 3 பேர் இருப்பாங்க, அசிஸ்டண்ட்டு, மேக்கப் மேனு, ஹேர் ட்ரெஸ்ஸரு எல்லாம் வருவாங்க, நான் அப்படித்தான் வாழ்ந்தேன்னு சொல்லுன்ற நடிகைகள். அதுதான் சில பேருக்கு டைவர்ஸ் ஆகிறதுக்கு காரணம். நான் சொல்கிறேன், அது எல்லாரையும் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. சில பேர் வந்து நான் இப்படி வாழ்ந்தேன், இப்படி இருந்தேன், நான் அப்படித்தான் இனிமேயும் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற நடிகைகளும் இருக்காங்க. பட் சில பேர் வந்து சினிமாவுக்கு அப்புறமா அப்படியே டோட்டலாக ஹவுஸ் ஒய்ஃபாக மாறி நம்ம லைஃப் இவ்வளோ தான். என்னதான் நடிகைனாலும் நாங்களும் ஒரு ஜாப் மாதிரி தானேங்க, சம்பாதிக்கிறோம். காலையில் போனால் நைட்டுக்கு வரோம், எங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஐடியில் நீங்கள் என்ன அது சம்பாதிக்கிறவங்களும் அதுதானே, காலைல வேலைக்கு போனால் நைட்டு வராங்க, இவ்வளோ தான் விஷயம். இது தொழில், எல்லாரும் அவங்கவுங்க தொழில். எங்களுக்கு ப்ரொடியூசர் பணம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு கம்பெனிக்காரங்க பணம், எல்லாம் ஒரு ஜாப் தான். ஆனால் அந்த ஜாபில் நாங்கள் பணம் வாங்கிக்கிறோம், நாங்கள் நடிக்கிறோம். ஆனால் நடிகைங்களுக்கு மட்டும் அது என்னவோ தெரியல, அது ஒரு கேவலமாக சொல்கிறாங்க. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது மட்டும் நல்லா ரசிக்கிறாங்க இல்லை, ஆஹா என்ன அழகாக நடிக்கிறா, என்ன அழகாக டைலாக், என்ன ட்ரெஸ்ஸுப்பா வேற லெவல். ஆனால் நீங்கள் வந்து எதிர்க்க நின்று பார்த்தா என்ன இது ஒரு நடிகை தானே, இது பெரிய அப்படி ஒரு சீப்பான ஒரு ரேஞ்சுக்கு நடிகைகள்லாம் தள்ளுறாங்க. அது ஏன்னு தெரியல எனக்கு. அதுவே பாதி வந்து சில பேருக்கு வந்து டைவர்ஸ் ஆகிறதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன். மேபி
ஆனால் நான்லாம் வந்து கல்யாணம் ஆன உடனே அப்படியே டோட்டலாக ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிட்டேன். ஒண்ணுமே ஒரு குடும்ப பெண்மணியா இருக்கும். ஆமா, ஒரு 2-3 நாள் வீட்லயே லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருந்தேன். இங்கே சிக்ரோஸ் எல்லாம் போடுவேன், நெயில் ஷேப் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருப்பேன். அப்புறம் எங்க வீட்ல சொன்னாரு, நம்மளுக்கு உண்மையாவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரிஜினல் கல்யாணம் தான் அப்படின்னு. ஆமால நீ சொல்லு. அதுக்கப்புறமா ஷூட்டிங் இல்ல இது ஒரிஜினல் கல்யாணம். அதுக்கப்புறம் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் மாறி அப்படியே நம்ம அடுப்படி காலைல எழுந்துச்சா காஃபி போட்டு கொடுக்கறது, சமைக்கிறது, குழந்தைங்க பிறந்தோன்னா அவங்கள பார்த்துக்கிறதும் ஃபீட் பண்ணுறதும், அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் என்ன அப்படி நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாகவே மாறி. ரொம்ப போல்டாக உங்கள் கருத்தை சொன்னீங்க. இது தவிர நிறைய விஷயங்களை நாதஸ் நேர்காணலில் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த நேர்காணல் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. நல்ல எண்ணம் ஈடேறட்டும், சிறந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரட்டும். நாத சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ நாதன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ நாதன்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.